Hey guys, welcome back. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் டேக் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது ஒரு ஃபார்ம் டேக்கில் நம்ம இன்புட் ஃபில் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதை சப்மிட் பண்ணல அந்த டேட்டா பேக் எண்டுக்கு எப்படி ஃப்ளோ ஆகுது ஃப்ரண்ட் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்ம் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு இன்புட் டைப் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்மிட் பட்டன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கிறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இதுக்குள்ளே சப்மிட் வேல்யூக்குள்ளே சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஃபைன். ஸோ இப்போது நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு, ஒரு இன்புட் டேக் ரெடி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்மிட் அப்படின்ற பட்டன் ரெடி ஆயிடுச்சு. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் எண்டுக்கு நீங்கள் ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னாலே மோஸ்ட்லி இந்த 2 ஆட்ரிபியூட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, நான் ஆல்ரெடி மேபி சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட்குள்ளே என்ன எழுதுவோம் அப்படின்னா, இப்போ இந்த இன்புட் பாக்ஸில் நீங்கள் ஒரு வேல்யூ டைப் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு பேக் எண்டில் போகல என்ன நேமில் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் நேம் டைப் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எஃப் நேம் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இதில் டைப் பண்ணுற வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நேம் அப்படின்றதுக்கு தான் இந்த இன்புட் பாக்ஸில் இந்த வேல்யூ டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன ஆகும்னா பேக் எண்டில் போகும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இப்படி கொடுக்குறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த வேல்யூக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா பேக் எண்டில் போகும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நேம் அப்படின்றதுல பார்த்துட்டோம். இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணியில் பார்த்தீங்கன்னா யூஆர்எல்ல ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கும். மேபி என்னால் யூஆர்எல் ஜூம் பண்ண முடியாதனால என்ன பண்ணுறேன்னா நோட் பேடில் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட யூஆர்எல் தெரியும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணல எப்போவுமே என்ன ஆட் ஆகும் அப்படின்னா கொஸ்டின் மார்க் அப்படின்றது ஆட் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுது நான் சொன்னேன் இல்லையா, நேம் பேக் எண்டில் எந்த நேமில் போகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ண வேல்யூ. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்றது. ஓகேவா, ஸோ இந்த நேமும் இந்த வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா கீ பேர். ஓகேவா, ஸோ கீ மாதிரி. ஓகேவா, ரெண்டும் இன்டர்லிங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ ரெண்டுமே இல்லாமல் பேக் எண்ட் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே எஃப் நேம் அப்படின்றதுல தான் என்ன பண்ணியிருக்கோம், இப்போது சூர்யா அப்படின்றத டைப் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப் நேம் அப்படின்றதுக்கு சூர்யா அப்படின்ற வேல்யூ என்னவாயிருக்கு, போயிருக்கு பேக் எண்டுக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும்னா போகும். ஸோ சப்போஸ் நீங்கள் இப்போ இன்புட் டைப்லேயே இன்னொன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிடலாம். பாஸ்வேர்டில் வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேம் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ 2 வச்சுட்டோம் அப்படின்னா அது பேக் எண்டில் எப்படி போகும் அப்படின்னா ஸோ செப்பரேட்டட் வித் அண்டு. ஓகேவா, அண்டு சிம்பிள் செப்பரேட் பண்ணி வரும். ஸோ என்ன அப்படின்னா 2 இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஃபஸ்ட் இன்புட் ஃபீல்டுக்கானது இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் ஆஃப்டர் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு அண்டு சிம்பிள் ஃபாலோ பண்ணும். ஓகேவா, ஸோ இப்படி அண்டு சிம்பிள் ஃபாலோ பண்ணல தான் தெரியும் பேக் எண்டுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா தனி இன்புட் ஃபீல்டு, இது தனி இன்புட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்டுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், அண்டு சிம்பிளும் யூஆர்எல்லோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாஸ் ஆகும் பேக் எண்டில். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேட்டா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதோட நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஆக்ஷன் அப்படின்றதும் மெத்தட் அப்படின்றதும். ஆக்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டேட்டாலாம் ஃப்ரண்ட் எண்டில் டைப் பண்ணுற டேட்டாலாம் எந்த ஃபைலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆட்ரிபியூட் போடுவோம். ஸோ இதுக்குள்ளே index.html அப்போ இந்த HTML ஃபைலுக்கே போகணுமா,
இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஃபைலுக்கு போகணுமா, இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கு போகணுமா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி ஜாவா ஃபைலோ அல்லது வந்துட்டு பிஹெச்பி ஃபைலோ அல்லது பைத்தான் ஃபைலோ தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் நீங்கள் ரியல் டைமாக பேக் அண்ட் ஒர்க் பண்ணிலாம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட்டு போஸ்ட்டுன்ட்டு 2 இருக்குது. ஸோ இந்த கெட் அப்படின்றது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு சூர்யான்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஆக்டரோட சூர்யாவோட இமேஜ் வந்துட்டு வரும். கரெக்டாக? சூர்யா சாரோட இமேஜ் வரும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு சர்வர்லேருந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஒரு சர்வர்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கெட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் பேக் எண்ட்லேருந்து ஒரு டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா மெத்தடில் வந்துட்டு கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பேக் எண்டுக்கு ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போது லைக் ஒரு ஃபார்ம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஃபைன் கைஸ். ஸோ இதோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஃபார்ம் டேக் HTML ஃபார்ம் டேக் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் லைக் ஸ்பேன் டேக்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக்ஸ் டேக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ். பை.